ஹலோ buddies வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுக்காக இம்பார்ட்டன்ட் டேட்டாவை கன்சிடர் பண்ணுறோம் ஃபார் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்றத பார்த்துட்டு, அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலயமா மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன்ஸை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுறது அண்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி மார்க்கெட்டினுடைய கரண்ட் ட்ரெண்ட் அனலைசிங் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டோட்டலாகவே பார்க்க போகிறோம். ஸோ நோ மோடலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஜுகேஷ்னல் கண்டென்ட்டில் இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு சீரீஸ். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி, ஆப்ஷன் பையிங் ஆர் செல்லிங் ஆர் ஆப்ஷன் கிரீக்ஸ், ஆப்ஷன் செயினை எப்படி ரீட் பண்ணுறது, ஐவிஐ அனலிசிங் அண்ட் இன்னும் என் நம்பர்ஸ் ஆஃப் டவுட்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சீரீஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த எஜுகேஷனல் கண்டென்ட்டும் வேணும், நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க ஆர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆர் இந்த ஆப்ஷன் ட்ரேடை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் மோர் வீடியோஸ் ஆர் வி நீட் ஆப்ஷன் வீடியோஸ், கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் எங்களுக்கு ஆப்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்தராக வீடியோஸ் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆப்ஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வர இருக்கிற ஒட்டுமொத்த ஆப்ஷன் நாலேஜையும் நான் ஒரு சீரீஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இன்வெஸ்டோபீடியாவில் நமக்கு இந்த மாதிரி டெஃபனிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதில் இருக்கிற ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? So open interest is the total number of active contracts in the market that have not been closed. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஓப்பனாக இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். ஸோ அதனால தான் அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பனில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை மட்டும் காட்டக்கூடியதா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். க்ளோஸ் ஆனதோ எக்ஸ்பைரி ஆனதோ டேட்டா எதுவுமே இருக்காது. கரண்ட்லி அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் அந்த ட்ரேடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற டேட்டா தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸ்பெசிஃபிக்கலி அன்செட்டில்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நமக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸினுடைய அன்செட்டில்டு டேட்டாவை காமிக்கக்கூடியதா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். தே ஸோ ஹவு மெனி பீப்புள் ஸ்டில் ஹேவ் பை அண்ட் செல் பொசிஷன்ஸ் அண்ட் ஹேவ் நாட் எக்ஸிட்டட் தேர் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் இப்போவும் பை அண்ட் செல் பொசிஷனில் இருக்காங்க, ஸோ போத் கால் ஆப்ஷன்லையோ புட் ஆப்ஷன்லையோ அது ஃபியூச்சர்லையோ பை அண்ட் செல் யார் யாரெல்லாம் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டக்கூடியது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ எக்ஸிட் ஆனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோயிங் த நம்பர் ஆஃப் ஓப்பன் positions in the particular contracts tells traders whether the amount of money flowing into the contract increase or decrease. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான கான்ட்ராக்டினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட்டை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற மணி ஃப்ளோவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் அதனுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம அனலைசிங் பண்ண முடியும். அது கிடைக்கிற ஆன்சரை வச்சு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை நம்மளால ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் மீன்ஸ் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிவ்ஸ் அன் அக்யூரேட் பிக்சர் ஆஃப் அ கான்ட்ராக்ட்ஸ் லிக்விடிட்டி அண்ட் த கரண்ட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ அக்யூரேட்டாக அந்த கான்ட்ராக்ட் இந்த டைரக்ஷனில் தான் போக போகுது அப்படின்றதையும் பெர்ஃபெக்டான லெவல் எந்த லெவல் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இந்த எஸ்எம்சி ஐசிடி ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா லிக்விடிட்டி மார்க் பண்ணி மேக்னெட்டிக் பாயிண்ட் ஆர் கிராவிடேஷனல் பாயிண்ட் அப்படின்னு வைப்போம். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து லிக்விடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த லெவலோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சு அதை கன்ஃபார்மும் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த டேபிளை வச்சு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி ஓப்பன்டு பொசிஷன் அதுதானே. ஸோ அது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1 ஏ பைஸ் ஒன் ஆப்ஷன் அண்ட் பி செல் ஒன் ஆப்ஷன். ஸோ ஏ அண்ட் பி புதுசாக புது ட்ரேடராக உள்ள வராங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுன்னு ஆட் ஆகும். ஸோ பையரு வேணும் செல்லரு வேணும். அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய பெர்ஃபெக்ட் டிரான்சாக்ஷன். ஆனால் ஏன் அதை நம்ம செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரீட் பண்ணுறோம் அப்படின்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? Jan 2 சி பைஸ் 5 ஆப்ஷன்ஸ் அண்ட் டி செல்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சி அண்ட் டி புது ட்ரேடர். ஸோ ஆல்ரெடி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது ஏ அண்ட் பினால. அண்ட் நவ் சி அண்ட் டி என்டர் ஆகுறாங்க, 5 கான்ட்ராக்ட்ஸ் பை அண்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1ல இருந்து 6க்கு மாறி இருக்கு. Jan 3
ஏ செல் ஹிஸ் ஒன் ஆப்ஷன். ஆல்ரெடி ஏ வந்து பை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஆல்ரெடி ட்ரேடுல ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன், நியூ கான்ட்ராக்ட் கிடையாது. ஓகேங்களா? இங்கே டி செல் பண்ண 5 கான்ட்ராக்ட்ல ஒரு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றாரு. செல்லுக்கு ஆப்போசிட் ட்ரேடு பை, பைக்கு ஆப்போசிட் ட்ரேடு செல்லு. ஸோ ஏ இங்கே தன்னுடைய ஒரு பொசிஷனை எக்ஸிட் பண்றாரு. டி அவர் வச்சிருக்க 5ல ஒரு பொசிஷனை பை பண்றாரு. ஓகேங்களா? அதாவது அவரும் எக்ஸிட் பண்றாரு. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன் கான்ட்ராக்ட் வந்து மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? 6ல இருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 5ன்னு ஆயிருச்சு. ஏன்னா ஏவும் அவருடைய ஓல்டு பையை தான் செல் பண்றாரு, டி அவரோட ஓல்டு செல்ல தான் பை பண்றாரு. ஸோ கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க இங்க 2 பேரும் சேர்ந்து. ஜான் 4 இ உள்ள என்டர் ஆகுறாரு புது மெம்பர் பை 5 பொசிஷன் ஃப்ரம் சி ஹூ செல்ஸ் 5 பொசிஷன். இங்க ஆல்ரெடி சி வச்சிருக்க ஓல்டு பொசிஷனை தான் செல் பண்றாரு. அதை புதுசா இ வந்து பை பண்றாரு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு கான்ட்ராக்ட் தான் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றனால ஸ்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபைலே ஹோல்ட் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது புதுசா ஓப்பன் ஆகிற கான்ட்ராக்டை மட்டும் தான் ஷோ பண்ணும். ஆல்ரெடி உள்ள இருக்கிற கான்ட்ராக்டையே மாத்திக்கிறாங்க அப்படின்னா பை அண்ட் செல் பண்ணி டிரான்சாக்ஷன் அந்த கான்ட்ராக்டினுடைய ஓனர்ஷிப்பை மாத்திக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எந்தவித சேஞ்சுமே இருக்காது. ஒன்று புது கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகணும், ஆர் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கிற கான்ட்ராக்ட் எக்ஸிட் ஆகணும். இப்படி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னுடைய கால்குலேஷன்ஸ் நடக்கும். இதுதான் இந்த டேபிளில் இன்வெஸ்டோபீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ட்ரேடிங் வால்யூமையும் ஈக்குவல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஆல்ரெடி மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ்டு வித் ட்ரேடிங் வால்யூம், பட் த டூ டேர்ம்ஸ் ரெஃபர்ஸ் டு a different measures. For example, imagine one trader hold the 10 option contracts and sell them to a new trader entering the market. The transfer of these contracts does not create any change in the open interest because positions were transferred, not closed. நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஆல்ரெடி பழைய ட்ரேடர் தன்னுடைய 10 பொசிஷனை புதுசாக வர ட்ரேடருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாரே தவிர புதுசாக வர ட்ரேடர் நியூ பொசிஷன்ஸ்லாம் எங்கேயுமே கிரியேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஓல்டு கான்ட்ராக்டை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணி விட்றாரு. க்ளோஸோ இல்லை ஓப்பனோ நடக்கலை. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே சேமாக கால்குலேட் ஆகிட்டு இருக்கும். எந்தவித சேஞ்சும் இருக்காது. ஆனால் ட்ரேடிங் வால்யூம் ஆன் த அதர் ஹேண்ட் இன்க்ரீஸ் பை 10 பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரல். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கான்ட்ராக்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த 10 கான்ட்ராக்டும் வால்யூமில் 10ன்னு ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அகெயின் அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கனால அகெயின் வால்யூம் 20ன்னு கன்சிடர் ஆகும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரிமைன்ஸ் 10. ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ட்ரேடிங் வால்யூமுக்கும் உள்ள வித்தியாசம். ட்ரேடிங் வால்யூம் நடந்த ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷன்ஸையும் ஷோ பண்ணக்கூடியதான் ட்ரேடிங் வால்யூம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரண்ட்லி ஓப்பன் பொசிஷன்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இந்த ஓப்பன் பொசிஷன்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் அனலைசிங் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ மார்க்கெட்டில் கரண்ட் என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றதையும், என்ன டைரக்ஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ப்ராப்பரான ஒரு ரேலி கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஈஸியாக அனலைசிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறது, இந்த உங்களுடைய புரோக்கர் சார்ட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இண்டிகேட்டர் டைப் பண்ணீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கிராஃப் வரும். அதை வச்சு அது இன்க்ரீஸ் ஆனாலே அது புல்லிஸு, டிக்ரீஸ் ஆனாலே பியரிஸ் அப்படின்றது போல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் நான் இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பியரிஸ் ஆர் புல்லிஸ் அப்படின்றது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பியரிஸ் புல்லிஸ்ன்றது அந்த கீழே இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையோ டிக்ரீஸ் ஆகுறதுனாலையோ நடக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அதாவது மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, இந்த டேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் மார்க்கெட் பியரிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிராஃப்ன்றது புல்லிஸை பியரிஸை குறிக்கிறது கிடையாது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இடையில இருக்கிற ஒரு இன்டர்பிரேஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கிறணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரைஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிருவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இந்த ஓஏ இன்டர்பிரேஷன்ஸ். மொத்தம் 4 டைப் இருக்கு. லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் கவரிங். ஓகேங்களா? இதில் என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு பிரேக் அவுட் மாடல் ஃபாலோ பண்ணக்கூடிய டெரிவேட்டிவ் ட்ரேடர். ஸோ பிரேக் அவுட்டில் வந்து எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதையோ டிக்ரீஸ் ஆகுறதையோ நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுல தான் எனக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், லாங் பில்டப்னா என்னன்னா புல்லிஷ் மாடல். அந்த புல்லிஸுக்கு
ரைஸும் அப் ஆயிருக்கணும். அதாவது நிஃப்டி சார்ட்டும் ரைஸ் ஆயிருக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கணும். அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைஸ் டிக்ளைன் ஆயி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ளைன் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, தட்ஸ் அ லாங் அன்வைண்டிங். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்க? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது என்ன குறிக்குது? மார்க்கெட் மேல போணும்னு ட்ரேட் எடுத்தவன்லாம் தன்னுடைய ட்ரேட க்ளோஸ் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் லாங் அன்வைண்டிங். லாங் பில்டப்புக்கு ஆப்போசிட். அதனால தான் பிரைஸ் டிக்ளைன் ஆகுது. ஓஐயும் டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் லாங் அன்வைண்டிங். மார்க்கெட்ல அப் சைடு போகணும்னு ட்ரேட் எடுத்த எல்லா ட்ரேடர்ஸும் தங்களுடைய பொசிஷன்ஸ க்ளோஸ் பண்றாங்க. பொசிஷன்ஸ க்ளோஸ் பண்றதுனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். பிளஸ் லாங் அன்வைண்டிங்க க்ளோஸ் பண்றதுனால தான் பிரைஸும் டிக்ளைன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைஸ் டிக்ளைன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் அப்படின்னா ஷார்ட் பில்டப். இதுதான் இந்த டேட்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்கிரீஸ் ஆகும். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னன்னா, எல்லாருமே ஷார்ட் பில்டப் ட்ரேட்ஸ வந்து புரமோட் பண்றாங்க. ஷார்ட் பில்டப் ட்ரேட புஷ் பண்றாங்க. ஷார்ட் பில்டப் ட்ரேட் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு n நம்பர்ஸ் ஆஃப் வேஸ் இருக்கு. அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஹவ் டு கன்ஃபார்ம் பிரேக் அவுட் ஆர் ஹவ் டு ஐடென்டிஃபை ரிவர்சல் வித் திஸ் அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவே நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸோட நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஷார்ட் கவரிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது யார் யாரெல்லாம் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தாங்களோ அவங்கலாம் தன்னுடைய பொசிஷன்ஸ க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ளோல உங்களுக்கு இத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஒண்ணு மார்க்கெட் புல்லிஷ்க்கு, இன்னொன்னு மார்க்கெட் பியரிஷ். ஓகேங்களா? போத் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வச்சு. இன்னொன்னு மார்க்கெட் பியரிஸுக்கு, இன்னொன்னு மார்க்கெட் புல்லிஷ்க்கு போத் பிரைஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன்ஸ்க்கு. ஓகேங்களா? இத வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இத பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கு இத ஒரு ஒரு மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே சேம் செட்டப்ப நான் எஸ்எம்சிக்கும் அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். ஐசிடிக்கும் அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். அண்ட் பேசிக் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷனுக்கும் நான் அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். அட் த சேம் டைம் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் இத நம்ம ஒவ்வொரு ஃப்ளோல, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல ரீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இத தான் எங்களுடைய மென்டார்ஷிப்ல ஒரு டாபிக்காவே நான் தனியா உங்களுக்கு சொல்லியே குடுப்பேன். ஓகேங்களா? ஸோ பட் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, உங்க ஸ்ட்ராட்டஜியினுடைய எட்ஜ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க எந்த டைம்ல என்ட்ரி எடுக்க போறீங்க. ஸோ அது ரிவர்சல் மாடலா, இல்ல பிரேக் அவுட் மாடலா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரிவர்சல் மாடலுக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட ரீட் பண்ணணுமோ, அந்த செட்டப்ல நீங்க ரீட் பண்ணணும். பிரேக் அவுட் மாடலுக்கு எப்படி நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணுமோ, அந்த வழியில நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுதான் அந்த புல்லிஷ் அண்ட் பியரிஷ் சிக்னல் வித் த ஹெல்ப் ஆஃப் வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரைஸ். எது எது எப்படி நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆனா ஸ்ட்ராங் மார்க்கெட்டா, வீக் மார்க்கெட்டா அப்படின்றது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க பேஸ்ட் அப்பான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் அப்ப அத சொன்னது தான். நீங்க கீழ இருக்கிற இந்த சார்ட்ட வச்சும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் சென்சிபிள வச்சு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கால் ஓஏ அண்ட் புட் ஓஏ அண்ட் கைஸ் திரும்படி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த கால் அண்ட் புட், ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் ஆப்ஷன் கிரீக்ஸ் இத பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க உங்களோட டவுட்ஸ நீங்க கேளுங்க. வீக்லி ஒன்ஸ் நான் அதுக்கான செப்பரேட் வீடியோவே நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கால் ஓஏ இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் புட் ஓஏ இஸ் அ சப்போர்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ரீட் பண்ணுவோம். ஏன்னா, இந்த கான்ட்ராக்ட்ட கிரியேட் பண்றதே செல்லர்ஸ் தான். அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கால் ஓஏ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, கால பை பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் அ சைட் டைரக்ஷன். அதுவே கால செல் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் டவுன் சைட் டைரக்ஷன். இப்போ கால் செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, அது டவுன் சைட் மார்க்கெட்ட கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஒய் கால் ஓய இருக்கிற ஸ்ட்ரைக்க வந்து ரெசிஸ்டன்ஸாவும், புட் ஓய இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ சப்போர்ட்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் கால் செல்லர்ஸ் ஆன்டிசிபேட் டு புஷ் டவுன் அண்ட் புட் செல்லர்ஸ் ஆன்டிசிபேட் டு புஷ் ஹையர். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்க போகுது. செல்லர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மேல பார்த்தோம்.
ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் 2 பேரும் சேர்ந்து நடக்கிறது தான் ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் கிரியேட் ஆன கவுண்ட்ட வச்சு, நம்ம ஏன் செல்லர்ஸ் தான் அதுல வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரீட் பண்ணணும். அட் த சேம் டைம் பையர் தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற டவுட் எல்லாத்துக்குமே வரலாம். ஸோ அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒய் வி நீட் ரீட் டேட்டா அஸ் அ செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பைக்கு ஆப்போசிட் செல்லு இருந்தா தான் அந்த டிரான்சாக்ஷன் முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு பையர் வந்து ஒரு ₹100 இருக்கிற பிரீமியம் கான்ட்ராக்ட்ட வந்து பை பண்ண போறான் அப்படின்னா, அவனுக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தாள் செல் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பா யாரோ ஒருத்தாள் செல் பண்ணா தான் இவனால பையே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால செல்லர் தான் என்ன பண்றாருன்னா, அந்த கான்ட்ராக்ட்ட கிரியேட்டே பண்றாரு. ஓகேவா? அந்த கான்ட்ராக்ட்ட கிரியேட்டே பண்ணி பையருக்கு செல் பண்றாரு. பையர் அத பர்ச்சேஸ் பண்றான். அட் த சேம் டைம் பையர் இத ₹100க்கு வாங்குறான் அப்படின்னா, பையருக்கு எது லாஸு? 100ல இருந்து எப்போ 0க்கு போகுதோ, அது பையருக்கு லாஸு. 100 டூ 0க்கு போகுது அப்படின்னா, செல்லருக்கு அது ப்ராஃபிட். ஓகேவா? செல்லருக்கு அது ப்ராஃபிட். ஏன்னா செல்லரு செல் பண்ணதுக்கப்புறம் அகைன் அத பை தான் பண்ணுவான். நீங்க ஒரு பொருள திரும்படியும் வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க வித்தத விட கம்மியான விலையில அகைன் வாங்குனா தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டிஃபைன் ஆகும். அட் த சேம் டைம் இந்த கான்ட்ராக்ட்ட கிரியேட் பண்ற செல்லர் வந்து 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவான். ஒரு கான்ட்ராக்ட்க்கு 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவான். இந்த ₹100 இருக்கிற பிரீமியம பை பண்றதுக்கு பையர் வெறும் 7,500 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? 7,500 தான் இன்வெஸ்ட்டே பண்ணியிருப்பான். எதனால அப்படின்னா, செல்லர்ஸ் ஹேவ் அ அன்லிமிட்டட் ரிஸ்க். ஏன்னா இந்த பிரீமியம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்கிரீஸ் ஆகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ செல்லர் வந்து லாஸ் ஆவான், பையர் ப்ராஃபிட் ஆவான். ஸோ பையரோட ப்ராஃபிட்ட செல்லர் தான் செட்டில் பண்ணணும். ஸோ எவ்வளோ நாளும் அது ப்ராஃபிட் போலாம் அப்படின்றதுனால, செல்லர்ஸ்க்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்டெயின் பண்றான். அதனால தான் 2,00,000 இன்வெஸ்ட்மென்ட். ஓகேங்களா? ஸோ இது ஏன் 2,00,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க அப்பர் சர்க்யூட் அண்ட் லோவர் சர்க்யூட் பாயிண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி கான்ட்ராக்ட், எவ்ரி ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹேஸ் அ அப்பர் சர்க்யூட் அண்ட் லோவர் சர்க்யூட். ஓகேங்களா? இந்த அப்பர் சர்க்யூட்டும், லோவர் சர்க்யூட்டும் நமக்கு என்ன டிஃபைன் பண்ணும் அப்படின்னா, நிஃப்டி ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் தான் அப் டைரக்ஷன் போணும், இவ்வளோ பாயிண்ட் தான் டவுன் டைரக்ஷன் போணும் அப்படின்ற ரெகுலேஷன் தான் இந்த அப்பர் சர்க்யூட், லோவர் சர்க்யூட். 2,500 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி போக முடியாது. இந்த 2,500 பாயிண்ட்ட ரீச் பண்றான் அப்படின்னாலே, மார்க்கெட் ஹால்ட் ஆயிரும். ஷட் டவுன் ஆயிரும். ஓகேங்களா? அந்த டே ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிரும். நாளைக்கு தான் ரீஓப்பன் ஆகும். ஸோ, இப்ப அந்த 2,500 பாயிண்ட் மார்க்கெட் அப் சைடு போகுது அப்படின்னா, பையர் 2,500 பாயிண்ட்டுக்கான ப்ராஃபிட்ட பையருக்கு செல்லர் குடுக்கணும். கரெக்ட்டா? ஸோ, ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்கேஸ் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டோரியா தான் சொல்றேன். இதெல்லாம் நடக்காது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்கேஸ் இன்னைக்கு மார்க்கெட் சடனா ஓப்பனுக்கு அப்புறம் 2,500 பாயிண்ட் போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட பையர் ரூ. 1,87,500 ப்ராஃபிட் பண்ணியிருப்பான். வித் த ஹெல்ப் ஆஃப் சிங்கிள் லாட். இவனுக்கு யாரு செட்டில் பண்ணணும்? செல்லர் தான் செட்டில் பண்ணணும். அதனால தான் செல்லரினுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 இருக்கும். பையர் அந்த பிரீமியம்க்கான பிரைஸ மட்டும் குடுத்திருப்பான். ஓகேவா? ஸோ அண்ட் செல்லர்ஸோட டேட்டாவ ரீட் பண்றோம்ன்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஸோ பையர்ஸ் ஹேவ் அ லிமிட்டட் லாஸ் அண்ட் அன்லிமிட்டட் கெயின் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹேவ் அன்லிமிட்டட் லாஸ் அண்ட் லிமிட்டட் கெயின். ஓகேங்களா? ஸோ சின்ன ப்ராஃபிட்ட வச்சு பெரிய லாஸ் இருந்தா கூட, அவனே அந்த டைரக்ஷன்ல தான் வந்து நிக்கிறான் அப்படின்னா, அவன் கூடயே போறது தான் நமக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால தான் செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல டேட்டாவ ரீட் பண்ணி, அவனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அட் த சேம் டைம் பையர்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒண்ணு ஸ்பெகுலேட்டர்ஸா தான் இருப்பாங்க. ஸ்பெகுலேட்டர்ஸ்னா இப்ப நம்ம ஸ்கேல்பிங் பண்றோம் இல்லையா? இந்த மாரி ட்ரேடர்ஸா தான் இருப்பாங்க. லாங் டேர்முக்கு பிளான் பண்றவன் ரொம்ப கம்மியா தான் இருப்பான். ஆப்ஷன் பையிங் சைடு. ஓகேங்களா? இதெல்லாம் மார்க்கெட்னுடைய ரிப்போர்ட்ஸ். நான் கத அடிக்கிறது கிடையாது. அண்ட் செல்லர்ஸ் டைப்பிக்கலி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருப்பான். இல்லாட்டி ஸ்மார்ட் மனி ட்ரேடரா இருப்பான். ஆர் ஹெட்ஜர்ஸா இருப்பான். அவன் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரேடர்ஸ். இவன் அனலைசிங் பார்த்தீங்கன்னா, இவன் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,000 இன்வெஸ்ட் பண்றான். ரூ. 2,00,000 அவன் சும்மா பொழுதுபோக்குக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் இல்லையா? மார்க்கெட்ட ஏதோ ஒரு டைரக்ஷன எக்ஸ்பெக்ட் பண்ணி, அனலைசிங் பண்ணி, ஃபியூச்சர் டேட்டாவ ரீட் பண்ணி, ஃபண்டமெண்டலையும், டெக்னிக்கலையும் தன்னுடைய ஒட்டுமொத்த எஃபோர்ட்டையும் போட்டு தான் அவன் செல்லிங் கான்ட்ராக்ட்ட கிரியேட் பண்ணுவான். ஸோ அதனால தான் அவனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஓகேங்களா?
அதே நேரத்துல பையர் ஆஃப்டன் ட்ரேட் இன் ஸ்மால் லாட்ஸ். பையர்ஸ் வந்து சின்ன சின்ன லாட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் வைஸும் சரி, ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்லயும் சரி, நான் டைரக்ஷனல்லயும் சரி, அல்கோ ரிலேட்டட் ட்ரேட்ஸ்லயும் சரி, லார்ஜர் லாட்ஸ அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம செல்லர்ஸோட டேட்டா, செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரீட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஓகேங்களா? அதனால தான் கால் ஓ இஸ் அ ரெசிஸ்டன்ஸாவும், புட் ஓ இஸ் அ சப்போர்ட்டாவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது குழப்பி இருக்கலாம், ஆர் எல்ஸ் டவுட் இருக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, நீங்க ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ட கேளுங்க. நான் ஃபர்தர் வீடியோவ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃப்ரைடே மார்க்கெட் வச்ச எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு 25,950ல மார்க்கெட் க்ளோஸ் வைக்க முடியாம 25,950க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியாம ரிஜெக்ஷன் ஷோ பண்ணிட்டு மார்க்கெட் பியரிஷ் வந்திருக்கும். இது எப்படி நம்ம முன்கூட்டியே டேட்டா வச்சு ஆன்டிசிபேட் பண்றது அப்படின்னா, இப்போ 30th அக்டோபரோட எண்ட் ஆஃப் தி டே டேட்டா என்கிட்ட இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் இருக்கு. லைவ் டேட்டா நான் லைவ் மார்க்கெட்ல பார்த்தேன். பட் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. ஸோ அதனால உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு சொல்றேன். இதே மாதிரி தான் நமக்கு லைவ் டேட்டாவும் இருந்துச்சு. ஸோ 30 அக்டோபரோட எண்ட் ஆஃப் டேட்டா இது. 30 அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா 25,950 என்ன ட்ரேட் இருக்கு? கால் ட்ரேட் அதிகமா இருக்கு. அண்ட் ஒட்டுமொத்த டேட்டாவும் பாருங்க. கால் ஓஏ வந்து 8.93 crore இருக்கு. அண்ட் புட் ஓஏ பார்த்தீங்கன்னா 6.34 crore தான் இருக்கு. ஸோ கால் ஓஏ என்ன சொல்லியிருக்கேன்? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கால் ஓஏ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைட் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் 25,950 அண்ட் 25,900 போத் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டவுன் சைடு புஷ் பண்றதுக்கான கால் செல்லர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அப்ப மார்க்கெட் ஒண்ணு இன்னைக்கு 25,950 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா புல்லிஷ், இல்ல 25,950ல ரிஜெக்ஷன் ஷோ பண்ணி டேட்டால சேஞ்சஸ் நடக்குதுன்னா பியரிஷ். இவ்வளவுதான் காய்ஸ், சிம்பிளா இருக்கும் அனலைசிங் பண்றதுக்கு. மார்க்கெட் எப்போ 9:30க்கு 9:15 20 25 9:30 35 35க்கு 9:35க்கு மார்க்கெட் 25,950ல இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. 9:35ல அந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,950 அண்ட் 25,900ல என்ன நடந்துச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓஏ பல்ஸ் யூஸ் பண்றேன். இந்த டேட்டாவ ரீட் பண்றதுக்கு. நீங்கள் ஓஏ பல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இது வந்து பிரீமியம் டேட்டா. சென்சிபிளா நீங்க ஃப்ரீயாவும் பார்த்துக்கலாம். பட் அது லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பான்றத நீங்க அனலைசிங் பண்ணிக்கிறணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓஏ இன்டர்பிரேஷன்ஸ் அனலைசிங் வச்சு. பட் எனக்கு அதுக்கெல்லாம் டயம் இருக்காது. அஸ் அ ஸ்கேல்பரா நான் ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஓஏ பல்ஸ் பிரீமியம் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் ப்ரொமோஷன் வீடியோ கைஸ். எனக்கு அந்த டூல் பிடிச்சிருக்கு. நான் அதை யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் 25,950 ரீச் பண்ண அந்த 9:30க்கு 25,950ல என்ன நடந்திருக்கு பாருங்க. 9:35 to 40, 40 to 45, 45 to 50 இந்த லாஸ்ட் காமன் நேரமா பாருங்க. கால் சைடு லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. கால் சைடு லாங் ட்ரேடுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப் சைடு ட்ரேடு. லாங் அன்வைண்டிங்னா டவுன் சைடு. அண்ட் கால செல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கால செல் பண்ணியிருக்காங்க. கால செல் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் டவுன் டைரக்ஷன். அதே நேரத்துல 45, 40 இந்த 3லயுமே பார்த்தீங்கன்னா, இது புட் சைடு. இது புட் டைரக்ஷன், இது கால் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ புட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் பில்டப். எவ்வளோ வால்யூம் பாருங்க. 17,00,000 ஓஐ, 2,00,000 ஓஐ, 3,00,000 ஓஐ. ஹை வால்யூம். இந்த இடத்துல வால்யூம் நமக்கு இந்த அளவுக்கு ஈடு குடுக்கல. ஓகேங்களா? ஸோ 25,950ல 9:35ல இருந்து 45 அண்ட் 50 வரைக்கும் மார்க்கெட்ல டவுன் ட்ரேட தான் புஷ் பண்றாங்க. அண்ட் கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 25,900 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,900 சேம் அதே தான். கால் சைடு ஷார்ட் பில்டப், புட் சைடு லாங் பில்டப். ஸோ மார்க்கெட் டவுன் சைடுல இருக்கு. அந்த பிரீமியம் டே லோவையும் பிரேக் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அனலைசிங் நமக்கு என்ன சொல்லுது? மார்க்கெட் டவுன் சைடு தான் போக போகுது அப்படின்றத ஓஏ சொல்லிருச்சு. உங்களுடைய செட்டப்ல டவுன் ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா, நீங்க 100% கன்ஃபார்மா நீங்க அந்த ட்ரேட் எடுக்கலாம். இந்த வே ஆஃப் அனலைசிங் வந்து ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பும் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் அப்ஸ்டாக், ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சென்சிபிள் உங்களுக்கு ஃப்ரீ தான். சென்சிபிள்ல வந்துட்டு அனலைஸ் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓஏ சேஞ்ச் வரும். இந்த ஓஏ சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேவினுடைய டேட்டா, அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல 9:15லேருந்து 3:30 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கான டேட்டா. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பக்கத்து டேப் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்த வீக்லி கான்ட்ராக்ட் இந்த நவம்பர் 4ல ஃபுல்லா என்ன ட்ரேட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த டேட்டா. அண்ட் இந்த ஓஏ சேஞ்ச் வச்சு அந்த டேல வந்து லாஸ்ட் 15 மினிட் என்ன நடந்திருக்கு, 10 மினிட் என்ன நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். நீங்க இப்ப டவுன் ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, சென்சிபிள்ல லாஸ்ட் 15 மினிட் ஓகேங்களா? லாஸ்ட் 15 மினிட் ஆர் ஃபுல் டே. ஃபர்ஸ்ட் 15 மினிட் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் டே. இது ரெண்டினுடைய ஓஐ
உங்களுடைய டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா உங்க செட்டப் ட்ரேட் எடுக்கலாம். அது எஸ்எம்சியா இருக்கட்டும், ஐசிடியா இருக்கட்டும், அது பிரேக் அவுட் மாடலா இருக்கட்டும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சென்சிபிளா ரீட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் அந்த புரோக்கர் சார்ட்ட வச்சு ரீட் பண்றதுக்கு ஓஐ இன்டர்பிரேஷன்ஸ்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் இல்லையா? அத வச்சு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்போ தான் இன்னைக்கு டேட்டால பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து லாஸ்ட் 1 ஹவர் ஆஃப் ஃபால். ஸோ இந்த இடத்துல இன்கிரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன? மார்க்கெட்ல ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஓஐ இன்கிரீஸ், பிரைஸ் டிக்ரீஸ். அதே நேரத்துல இந்த இடத்துல 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்னுடைய டேட்டாவை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சேன். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓஐயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் டவுன் சைடு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குது. அப்ப நம்ம டவுன் சைட் ட்ரேட் எடுக்க போறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இன்ட்ராடேல நம்ம ட்ரேட் எடுக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த வீடியோல எந்தவித டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இது மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இன்னும் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் அண்ட் என்னுடைய மென்டர்ஷிப்ல ஜாயின் பண்ணி 20 டேஸ் மாஸ்டரிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிகினிங்ல இருந்து ரொம்ப 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 பேசிக்ல இருந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட் கிரியேட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனலைசிங் மெத்தட் அண்ட் ப்ராப்பரா ஆப்ஷன் பையிங்ல ப்ராஃபிட் வரக்கூடிய 3 ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் நான் டைரக்ஷனல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒன் ஆன் ஒன் செஷனும் இருக்கு, மந்த்லி பேட்சும் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்ல மீட் பண்றேன். தேங்க்யூ. பபாய்.